கீரியாத் யாரீம். ஆனாலும் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்ஷிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லச் சொன்னார்கள். பெத்ஷிமேசிலே கர்த்தருடைய பெட்டி இருக்கிறது. ஆனால் பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்க்கிறார்கள். கர்த்தர் தடை பண்ணி இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணக்கூடாது. கர்த்தர் தடை பண்ணி இருக்கிற ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வத்தில் அநேகர் அழிந்து போயிருக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்ப்பது மிகப்பெரிய பாவம். பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை ஒரு சாதாரண பெட்டியாக நினைக்கிறார்கள். அது ஒரு கல்லின் மீது வைக்கப்பட்டிருப்பதினால் தங்கள் வீடுகளில் உள்ள ஒரு பெட்டியைப் போல அதுவும் சாதாரணமான பெட்டி என்று நினைக்கிறார்கள். கர்த்தருடைய பெட்டியானது அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு அடையாளம். கர்த்தருடைய பெட்டி இப்போது அவருடைய ஆலயத்தில் இல்லாமல் யோசுவாவின் நிலத்தில் உள்ள பெரிய கல்லின் மீது இருக்கிறது. அது வெட்ட வெளியிலே சாதாரணமான ஸ்தலத்தில் இருக்கிறது. பெட்டி வைக்கப்பட்டிருக்கிற இடம் சாதாரண கல்லாக இருந்தாலும் அந்த பெட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு அடையாளம். பெட்டி 7 மாதத்திற்கு பின்பு இப்போதுதான் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்திருக்கிறது. இதுவரையிலும் கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்திலே பிடித்து வைக்கப்பட்டிருந்தது. பெலிஸ்தரிடமிருந்து திரும்பி வந்திருக்கிற பெட்டிக்குள்ளே என்ன இருக்குமோ என்று பார்க்க வேண்டும் என்னும் எண்ணம் பெத்ஷிமேசின் மனுஷருக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய பெட்டியும் பெலிஸ்தருடைய தேசத்தில் ஒரே ஊரில் இராமல் ஒவ்வொரு ஊராக சுற்றி வந்தது. கர்த்தருடைய ஆளுகை சில சமயங்களில் சாதாரணமானதாக இருக்கலாம். அவருடைய தெய்வீக பராமரிப்புகளும் வழி நடத்துதல்களும் அதிக விசேஷமானதாக இல்லாமல் மிகவும் சாதாரணமானதாக இருக்கலாம். கர்த்தருடைய பராமரிப்புகளும் வழி நடத்துதல்களும் சாதாரணமானதாக இருந்தாலும் கர்த்தர் விசேஷமானவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் சிறியதாக இருந்தாலும் கர்த்தர் பெரியவராகவே இருக்கிறார். பெத்ஷிமேசின் மனுஷரால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் வெளிப்பகுதியை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். ஆனால் அவர்களோ அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதையும் அது எப்படி இருக்கிறது என்பதையும் பார்க்க ஆசைப்படுகிறார்கள். அவர்களுடைய பார்வையில் கர்த்தருடைய பெட்டி மகிமையற்றதாகவும் கம்பீரமற்றதாகவும் தெரிந்திருக்கலாம். அது அவர்களுக்கு சாதாரண பெட்டி போல தெரிந்திருக்கலாம். பெத்ஷிமேசின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடிக்கிறார். 50,070 பேர் என்னும் வாக்கியத்திற்கு 50,070 பேர் என்று வேத பண்டிதர்களில் சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள். கர்த்தர் 70 பேரை மாத்திரமே அடித்தார் என்பது இவர்களுடைய விளக்கம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெத்ஷிமேஸ் ஒரு சிறிய கிராமம். ஆகையினால் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்ததற்காக 50,070 பேர் மரித்து போயிருக்க மாட்டார்கள் என்று சிலர் வியாக்கியானம் கூறுகிறார்கள். செப்துவஜின் பதிப்பில் கர்த்தர் 70 பேரை அடித்தார், அவர்களில் 50 பேர் 1000 தலைவர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் ஏற்பட்டிருக்கிற தவறு பிரதி எடுத்தவர்களின் கவனக்குறைவால் உண்டாயிருக்கலாம். பெத்ஷிமேசின் மனுஷருக்கு கர்த்தரை குறித்து பயமும் நடுக்கமும் உண்டாயிற்று. அவர்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் என்று கேட்கிறார்கள். பரிசுத்தமாகிய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவரை ஆராதிப்பதற்காக நாம் நிற்கலாம். இது கூடாத காரியம் அல்ல. கர்த்தர் நம்முடைய ஆராதனையை அங்கீகரிப்பார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தருடைய கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டிச் சேரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் ஜெபத்திலே போகலாம், ஜெபத்திலே நிற்கலாம். ஆனால் நாம் கர்த்தருக்கு முன்பாக அவரோடு வழக்காடுவதற்கோ விவாதம் பண்ணுவதற்கோ நிற்க முடியாது. தமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க கர்த்தர் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. பெத்ஷிமேசிற்கு கர்த்தருடைய பெட்டி வந்தபோது அந்த ஊர் மனுஷர் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். இப்போதோ கர்த்தருடைய பெட்டி தங்களை விட்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
பெட்டி நம்மிடத்தில் இருந்து யாரிடத்திற்கு போகும் என்று பெத்சிமேசின் மனுஷர் சொல்லுகிறார்கள். பெத்சிமேசின் மனுஷர் கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்களை அனுப்புகிறார்கள். பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று பெத்சிமேசின் மனுஷர் கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு சொல்லுகிறார்கள். உடன்படிக்கை பெட்டியின் பிரயாண விவரம் வருமாறு: சீலோவில் இருந்து அஸ்தோத்திற்கு, அஸ்தோத்தில் இருந்து காத்திற்கு, காத்தில் இருந்து எக்ரோனுக்கு, எக்ரோனில் இருந்து பெத்சிமேசுக்கு, பெத்சிமேசில் இருந்து கீரியாத் யாரீமிற்கு. இங்கு தேவனுடைய பெட்டி 20 வருஷங்களுக்கு இருந்தது. கீரியாத் யாரீம் பெத்சிமேசில் இருந்து சற்று தூரத்தில் உள்ள ஒரு பட்டணம். கீரியாத் யாரீமின் குடிகள் பெத்சிமேசிற்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவருடைய ஊருக்கு எடுத்துக்கொண்டு போகுமாறு சொல்லுகிறார்கள். கீரியாத் யாரீம் பெத்சிமேசிற்கும் சீலோவிற்கும் இடையில் உள்ள பட்டணம். பெத்சிமேசின் மனுஷர் கீரியாத் யாரீமுக்கு கர்த்தருடைய பெட்டியை அனுப்பும்போது சீலோவின் மனுஷர் அங்கே வந்து அந்த பெட்டியை கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திற்கு கொண்டு போவார்கள் என்று பெத்சிமேசின் மனுஷர் நினைத்திருக்கலாம். அல்லது கர்த்தருடைய சித்தம் வேறு விதமாகவும் இருக்கலாம். கர்த்தருடைய பெட்டி ஒவ்வொரு ஊராக போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பெட்டி தங்களுடைய ஊரில் இருக்க வேண்டும் என்று ஒருவரும் விரும்பவில்லை. இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன்னுடைய மனதிற்கு பிரியமானதை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கும் அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்.